வயிறு உபசமா இருக்கா? அதே மாதிரியே தலைவலி, தலை பாரமா இருக்குதா? மக்களே உஷார், உங்கள் உடல்ல கழிவுகள் வந்து அதிகமா சேர ஆரம்பிச்சிருக்கு. உடல் கொடுக்கிற வார்னிங் சிக்னல்ஸை பத்தி நான் இப்ப சொல்றேன். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உஷாரா இருந்துக்கோங்க. நம்ம உடம்புல விஷம் எப்படி சேருதுன்னு பாத்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ், கெமிக்கல், ஸ்ட்ரெஸ், அது இல்லாத பொல்யூஷன், உங்களுடைய டீடாக்ஸ் கழிவுகள்லாம் வந்து வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்க உடம்பு வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலை நீங்க கவனிச்சு உடம்ப நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசு சுத்தமா இருக்கும். யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்புல விஷம் அதிகமா சேருதா? அப்படி விஷம் சேருது அப்படின்னா அது டீடாக்ஸ் பண்ணணுமா? இயற்கை மூலியமாகவும் அறிவியல் ரீதியாகவும் கூடவே முத்ரா மூலியமாகவும் சரி பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சரி பண்ணலாங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். உடல் எப்பவும் சோர்வா இருக்கா? காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபீல் இல்லையா? வாய் துர்நாற்றம் அடிக்குதா? உங்களுடைய ஃபேஸ் வந்து டல்லா இருக்கா? உடல் சோர்வா இருக்கா? வயிறு உபசமா இருக்கா? அதே மாதிரியே தலைவலி, தலை பாரமா இருக்குதா? மக்களே உஷார், உங்கள் உடல்ல கழிவுகள் வந்து அதிகமா சேர ஆரம்பிச்சிருக்கு. பல பேர் இதை சாதாரணமா தான் நினைக்கிறாங்க. ஆனா உடல் சிக்னல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம உடம்புல விஷம் எப்படி சேருதுன்னு பாத்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ், கெமிக்கல், ஸ்ட்ரெஸ், அது இல்லாத பொல்யூஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நம்ம உடம்புல அன்வான்ட் வேஸ்ட் உருவாகுது. நார்மலா லிவரு, லங்ஸு, கிட்னி, தோல், இது மூலியமா இந்த கழிவுகளை வெளியேற்றத்துக்கு உதவுது. தவறான லைஃப் ஸ்டைலால தான் நம்ம உடம்பு ஓவர்லோடு ஆக ஆரம்பிக்குது. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம லிவர் நம்ம உடம்புல நேச்சுரல் ஃபில்டர், கிட்னி கழிவுகளை வெளியேற்றும். ஆனா தேவையான அளவு நம்ம தண்ணி குடிக்கிறதே இல்லை, அதே மாதிரியே தூங்குறதும் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறது, சிகரெட் அதிகமாக பிடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் வர்றது, அதிகமாக ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும் நம்ம உடம்புல இது எல்லாம் இயல்பான டீடாக்ஸ் ப்ராசஸை குறைக்குது. உடல் கொடுக்குற வார்னிங் சிக்னல்ஸை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உஷாரா இருந்துக்கோங்க. முகம் டல்லா இருக்கிறது, சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறது, வாயு பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குதா, வாயில துர்நாற்றம் அடிக்குதா, பிம்பிள்ஸ் அதிகமா வருதா, பாடி ரொம்ப ஹீட் ஆகுதா, இதனால நமக்கு தூக்கம் அதிகம் வராம இருக்கா, குடல் சரியா இல்லைன்னா உடலும் சரியா இருக்காது. கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்க உடல்ல கழிவுகள் ரொம்ப நேரம் தங்கிடும். அதனால உங்க உடம்புக்குள்ள கேஸ் ட்ரபிள், வயிறு உப்பசம், அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் இல்லாதது, இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கும். இயற்கையான முறையில் நம்ம உடம்பை எப்படி டீடாக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாமா? காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே வெது வெதுப்பான தண்ணி குடித்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறத நாம் எடுத்துக்கணும். பல வகைகள், வாழைப்பழம், வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம், கீரை, இது எல்லாமே வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது வந்து நம்மளோட உடல் இயக்கத்திற்கு சீராக இயங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். டெய்லி வாக்கிங் போங்க. அதுவும் இப்போ நான் வெயில் வந்து காலையில் 6-6:15 நல்லா பளிச்சுன்னு வந்துடுது. ஸோ அந்த இளம் வெயிலில் நீங்கள் நடந்து நல்ல வியர்வை சொட்டுற அளவுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நல்லா குமிஞ்சு நிமிந்து வீடு கூட்டி எடுத்தாலே நமக்கு நல்லா வேர்க்கும். இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே நமக்கு டீடாக்ஸ் வந்து வியர்வை மூலயமா நம்மளுடைய கழிவுகள் வெளியே வந்துடும். டீப் பிரீத்திங் சொல்லுவோம் இல்லையா, ஆழ்ந்த மூச்சு பயிற்சி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்மளுடைய முத்ராவில் நம்மளுடைய டீடாக்ஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, இது வந்து நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ வந்து பிராண முத்ரான்னு இருக்கு. இந்த முத்ரா செய்யும்போது நமக்கு டீடாக்ஸ் தானாகவே நடந்துடும். அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல், இது 3ஐயுமே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு 5 நிமிஷம் இந்த முத்ராவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய டீடாக்ஸ் கழிவுகள்லாம் வந்து வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம கையிலேயே வித்தைகள் இருக்குது. ஸோ நேயர்களே, இதை நீங்கள் தவறாமல் அவசியம் செஞ்சு பயன்பெறுங்க. இப்போ நம்ம நிறைய உணவுகளை கம்பல்சரி தவிர்க்கணும். இதை தவிர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும் உடம்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரை பண்ண, அதாவது டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அது மாதிரி காரமாகவும் சாப்பிட வேணாம். முக்கியமாக சுகர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய எடுத்துக்குவாங்க. இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், மூளை வந்து சுறுசுறுப்பாகணும், முன்ன வந்து தப்பாக கைட் பண்ணியிருக்காங்க நம்மளை. நானே கூட அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆஃப் சுகர் நம்ம எடுக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ப்ராசஸ் கூல்ட்ரிங்க்ஸ், அவங்கள நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க.
ஜூஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா வீட்டிலேயே நன்னாரி இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்ல சர்பத்து. அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் லெமனோட கொஞ்சம் ஐஸ் வேணும்னா கூட போட்டுக்கோங்க. இல்லைனா ஐஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து கொடுங்க. இல்லைனா தேன் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமான விஷயம், லேட் நைட்டு இப்போல்லாம் வந்து அது வந்து பெரிய ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நான் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்கிறது, பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறது, பிள்ளைங்களை வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டு உடம்பு கெடுக்காம ஆரோக்கியமா இருக்கணும். நேர்களே, உங்க உடம்பு வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலை நீங்க கவனிச்சு உடம்ப நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசு சுத்தமா இருக்கும். இயற்கையோட இணைஞ்சு ஆரோக்கியமா வாழுங்கள். ஆரோக்கியமான தகவல்கள் வேணும், நிறைய வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.